ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி கிருத்திகையோட அந்த vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கார்த்தால வந்து பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ், நம்மளோட மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் வச்சு கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது பண்ணுற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கலர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 35+ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து நம்ம வந்து கேழ்வரகு எல்லாத்தையும் வந்து முளை கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுறோம். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து எடுத்துட்டாச்சு. இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி போட போகிறேன். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகிறதுக்குள்ளே இதை கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விட்டு கலந்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கட்டைகள் இல்லாமல் கஞ்சி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சுடுத்து. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஞ்சி மாவு இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணி எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துன்றதுனால மேற்கொண்டு வேகும் போது தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்கிறது கிடையாது. ஸோ இது நல்லா வெந்து வந்தாலே போதும். இந்த மாவோட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கலருக்கும் வெந்ததுக்கப்புறம் இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். மீடியமாக ஃப்ளேமை வச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த கஞ்சியோட வாசனையை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி கஞ்சி போட்டு எடுத்துன்ட்டு உங்களுக்கு வேணும்னா உப்பு மோரும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பால் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ கஞ்சி வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்குது. ஸோ லைட்டாக ஆறினா போகிறோம். இப்போ தேவையான அளவு பால் சர்க்கரைக்கு வேணுங்கிற கஞ்சி வந்து எடுத்துட்டு மீதி உள்ளதுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு மோர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பால் சர்க்கரை சேர்க்குற மாதிரினா இந்த டைமில் அப்படியே உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளை சர்க்கரையும் பாலும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் சுகரும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிராக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். டைரெக்டாக தயிர் விடுறதை விட தயிர் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கஞ்சியோட ஒத்தாப்பில் வந்துடும். ஸோ சூடாக இந்த கஞ்சி எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இதிலே வந்து பால் சர்க்கரையை நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கஞ்சிக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக வந்து அம்மாவின் கைமணம் ஸ்பெஷல் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற டைமில் டிஃபன் சாப்பிட முடியலன்னா தாராளமாக இந்த கஞ்சி வந்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து இன்னையோட சமையல் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சாம்பார் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெந்தயக்கீரை என்னென்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்துக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்காக உருளியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்க போகிறோம். கீரை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை வந்து லைட்டாக வதங்கினா போகிறோம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து 1.5லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அம்மாவின் கைமணம் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். வெந்தயக்கீரை சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கீரை வந்து இது மாதிரி பிஞ்சாக கிடச்சிது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெந்தயக்கீரையில் பரோட்டாவும் பண்ணலாம், அதுக்கப்புறம் சாம்பார் கூட்டு எல்லாமே வந்து பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ கேஸ் வந்து மீடியமாக வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. புளிஜலத்தை பொறுத்தவரையும் நீங்கள் உப்பு சாம்பார் பொடி புளிஜலம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சா மட்டும்தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி வந்து பீட்ரூட் காய் தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு,
1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஸோ காஞ்ச மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பொடி பொடியாக நறுக்கி வச்ச பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தோல் சீவிட்டு. ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை தனியாக வேக வச்சுட்டு காய் பண்ணணுங்கிறது கிடையாது. இது மாதிரி எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம குக்கர்லேயோ இல்லை எதுலையாவது வேக வச்சுட்டு எடுக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி கடாயிலேயே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வச்சாலே அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இரும்பு இல்பச்சட்டியில் பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிடும். அதனால தான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு விடலாம். ஸோ பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் இங்கே வந்து நல்லா கொதிச்சுடுது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ கீரைலாம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பாருக்கு அரிசி மாவுலாம் வந்து கரைச்சி விட மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நிறையா குவான்டிட்டியில் சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம். இல்லைனா அது விடணுங்கிறது கிடையாது. இந்த பருப்பு போட்டாலே போதும், உங்களுக்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிக்கணும். ஸோ இப்படி கொதிச்சாதான் உங்களுக்கு வந்து சாம்பார் நைட் வரையும் உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். வெந்தயக்கீரை சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து பீட்ரூட் கறியும் நல்லா வெந்துடுத்து. ஸோ நம்ம சேர்த்துருந்த அந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுது. காயும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். சீவீட்டு பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையா தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்லாம். தேங்காய் சாப்பிடாதவா வெறுமனே இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்படியே சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து டேஸ்டியாக தான் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாதத்தில் கூட நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் கறியும் வந்து ரெடியாக எடுத்து அடுத்து இன்றைக்கி பாயசம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை வச்சு தான் வந்து பாயசம் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆடிக்கிறதுக்குங்கிறதுனால ஒரு பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இந்த பைத்தம்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா 2 கிருத்திகை வருது. அதனால இந்த முதல் கிருத்திகைக்கு வந்து இந்த செவ்வாழை பாயசம் வந்து பண்ண போகிறேன். இன்னொரு கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு வருது. ஸோ இந்த செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பழுத்த பழமாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நார்மல் பாயசத்தை விட இந்த செவ்வாழை பாயசம் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நேந்திரம்பழ பாயசம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 பழத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வந்து எடுத்துக்கலாம். உருளியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கடைசியாகவும் தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே பாத்திரமாக இருக்கட்டும்ங்கிறதுனால முதல்ல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாயசம் பண்ண போகிறேன். தேங்காவை அரைச்சி நம்ம என்ன தான் சேர்த்தாலும் இது மாதிரி பொடியாக நறுக்கின இந்த தேங்காவை நெய்யில் வறுத்து போடும்போது அந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்து இந்த தேங்காய் கூடவே இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பாயசம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டு எடுத்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே உருளிலே திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த செவ்வாழை
பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இங்கே வந்து அரைச்சிட்டு சேர்க்கறத விட இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கும் போது பாயசம் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த நெய்யிலே வந்து இந்த வாழைப்பழம் வந்து நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கேஸ் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த செவ்வாழை பழம் வந்து காயாக இல்லாமல் கொஞ்சம் பழுத்த பழமாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து மீடியமாகவே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்காக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணலாம், இது மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணலாம். ஸோ நான் தேங்காய் பால் எடுக்காமல் அப்படியே தேங்காய் அரைச்சி விட்டு தான் வந்து பாயசம் பண்ணுறேன். வாழைப்பழம் வந்து நல்லா வதங்கி வந்துடுத்து. ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்து கூடவே வந்து சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு பைண்டிங்காக தான் வந்து சேர்க்குறோம். ஸோ வெறும் பழம் மட்டும் சேர்த்து பண்ணும்போது அந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக வந்து பைத்தம்பருப்பை வேக வச்சு இந்த நெய்யிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கலரும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் அந்த ஸ்வீட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யிலே இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விடணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, அதுக்கப்புறம் அந்த வெல்லமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும். இந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி கலரி விடும்போது பாயசம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வரும். வெல்லம் நல்லா வந்து நெய்யிலே கரைஞ்சி சூப்பராக வந்துடுது. இந்த பார்க்குறதுக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வெல்லத்தோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு நல்லா வந்து கலரி விட்டாச்சு. இந்த நெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பாலாக இருந்ததுன்னா 2வது பால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வர நேரத்தில் முதல் பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த பாயசத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா பாயசத்தை இறக்கி வச்சுட்டு பால் விடுறதோ இல்லை தண்ணி விடுறதோ அதெல்லாம் சரியாக வராது. அதனால தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாயசத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து அதுலேயே சேர்த்துட்டுருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ சிம்மில் வச்சு அந்த பாயசத்தை வந்து லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கொதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயசம் திரிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போது பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கொதி வர ஆரம்பிச்சுடுது. ஸோ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே மேலாப்பில் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன தான் நெய் சேர்த்தாலுமே பாயசத்துக்கு மேலே கொஞ்சமாக இது மாதிரி நெய் விட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா செவ்வாழை பழம் பாயசம் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து. ஸோ ஆடி கிருத்திகைக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை பாயசம் வந்து ரெடியாக எடுத்து அடுத்து சுவாமி இடத்துல வந்து தொடச்சி கோலம் போட்டு விடலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் கிழமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோலங்கள்லாம் வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறதுனால நார்மலாக ஐஸ்வர்யம் ஹிருதய கமல கோலம் தான் வந்து போட போகிறேன். ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அதில் கோலம் போடலை. அதே மாதிரி சுவாமிகிட்ட கோலம் போடும்போது நீங்கள் வந்து கல் மாவு, அதாவது வாசல் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கல் மாவுலாம் யூஸ் பண்ணாமல் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து விசேஷம். வாசலை கோலம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா கல் மாவுலாம் இல்லாமல் அரிசி மாவில் போடுறது தான் வந்து நல்லது. ஸோ ரங்கோலி இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஓகே. பட் ஆனால் டெய்லிக்கு கோலம் போடும்போது நீங்கள் வந்து அரிசி மாவில் போடும்போது தான் வந்து ரொம்பவே விசேஷம். இப்போ சீதாராம ஜெயம் எழுதிட்டு இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரவண பவ அந்த ஷட்கோணம் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து நான் இதை போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சின்ன சின்னதாக அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பொதுவாக சுவாமிகிட்ட கோலம் போடுறது அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கோங்க. இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணுங்கிறது கிடையாது. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான்.
அதே மாதிரி நிறைய பேர் இந்த சுவாமி கிட்ட இந்த மேடை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா நிறைய பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம், நாங்கள் வந்து சுவாமி இடத்துல தனியாக பலகா வச்சு கோலம் போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி கல்லுலேயே வந்து சுவாமியிடம் ரெனோவேஷன் பண்ணும்போதே வந்து பண்ணிட்டோம். ஸோ லைட்டாக உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஹைட் வந்து கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெருக்கும்போதோ இல்லை நம்மளோட கால்லாம் வந்து படாமல் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக வசத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிரானைட் வந்து போட்டிருக்கோம். இந்த கலரில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோலம் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதனால தான். ஸோ இது வந்து அந்த சுவாமியோட அந்த சைஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணியிருக்கிறதுனால டெய்லி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நிறையா கோலம் வந்து போடுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இப்போது கோலம் போட்டுட்டு இதில் வந்து ஓம் எழுதிட்டு சரவண பவ எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய கோலமும் ஹிருதய கமல கோலமும் வந்து போட்டிருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும்போது இது வந்து செப்பரேட்டாக முடிஞ்சுது அப்படின்னா கோலத்தை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுங்கிறதுனால ஷார்ட்டாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோவாகவும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனாகவே வந்து இழுப்பா. பட் ஆனால் எனக்கு வந்து டபுள் லைன் வந்து இந்த ஐஸ்வர்யத்துலேயும் ஹிருதய கமலத்துலேயும் வரது கிடையாது. அதனால நான் வந்து சிங்கிள் லைனாக தான் வந்து கோலம் போடுவேன். அதே மாதிரி இந்த சுவாமி கிட்ட கோலம் போடுறதுக்கான அந்த பிளேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல இது மாதிரி இந்த பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கிற இடத்துல வந்து கிடைக்கிறது. ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்க, நானே வந்து பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து கபாலி கோவில் வாசல்லையோ இல்லை இது மாதிரி பெரிய பெரிய கோவிலோட வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கடைகளில் வந்து டெஃபினட்டாக கிடைக்கிறது. சைஸ்லேயும் கிடைக்கிறது, இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெருசும் கிடைக்கிறது, இதை விட குட்டி குட்டி பிளேட்ஸும் கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. துளசி மாடம், அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போடக்கூடிய அந்த கோலங்கள், இந்த மாதிரி இந்த ஹிருதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் கூட வந்து உங்களுக்கு பிளேட்லேயே கிடைக்கிறது. ஸோ குட்டியாக போடுறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் இல்லை, பெருசாக போட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ் கூட கிடைக்கிறது, அது கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ்வர்ய கோலமும் ஹிருதய கமலம் கோலமும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த பிள்ளையார் சுழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வந்து எப்போவுமே எழுதுவேன். ஸோ டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்ய கோலம் ஹிருதய கமலம் கோலம் மாதிரி இந்த பிள்ளையார் சுழி போடுறதும் உண்டு. ஸோ பிரார்த்தனைகள்னு எதுவும் இல்லை, நீங்கள் நார்மலாக அப்படி பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ கோலம் எல்லாமே வந்து இன்றைக்கி சுவாமி ரூமில் போட்டாச்சு. இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால ரொம்பவே திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சரவண பவெல்லாமல் எழுதி இன்றைக்கி கோலம் வந்து போட்டாச்சு. இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால சுவாமியோட ஒரு தீபாரதனையோட வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி கொஞ்சம் வந்து ஊற வச்சுருந்தேன். பக்ஷணம் பண்ணுறதுக்காக மாவு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ முடிகிறதோ அந்த டைமில் வந்து பக்ஷணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா ஈரம்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி இது மாதிரி சலிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வறுத்து வச்சுக்கும் போது பக்ஷணம் டக்குன்னு வந்து பண்ணிடலாம். மாவு கையில் ரெடியாக இருந்ததுன்னா எப்போ வேணாலும் பக்ஷணம் பண்ணலாம். ஸோ இல்லைனா ஒரே நாளே எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடைக்கிறச்சி இது மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சௌரியமாக இருக்கும். இந்த வறுத்த மாவில் நீங்கள் வந்து சீடையோ தட்டையோ எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த மாவு எல்லாத்தையும் வறுத்துட்டு சளிச்சிட்டு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி சல்லடை வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ நைஸான சல்லடையில் சளிச்சா தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் சளிச்சுட்டு வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து சுவாமி இடத்துல விளக்கெலாம் ஏற்றினதுக்கப்புறம் ஹரிணிக்கு வந்து வீணை ப்ராக்டிஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு சஷ்டி கவச்செல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு வந்து மக்கானாவெலாம் இது மாதிரி உப்பு காரம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து ஹரிணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அவளுக்கு ஈவினிங்காக பண்ணி கொடுத்துட்டு ஸோ நைட்டு டிஃபனுக்காக வந்து அரிசி உப்புமா தான் வந்து பண்ணியிருக்கேன்.
அரிசி உப்புமாக்கு தாளிப்புலாம் போட்டுட்டு வெங்கலப்பானையில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக கடாயில் பண்ணுறதை விட. அரிசி என்னென்னா களைஞ்சி ஊற்றிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துருந்தேன். ஸோ இது கூடவே தேவையான அளவு காரத்தையும் என்னென்னா சேர்த்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி குருணையாக எடுத்துட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு அந்த அரிசியை களைஞ்சி உணர்த்தும் போதே அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய், கொஞ்சோண்டு மிளகும் சேர்த்துட்டு பொடி பண்ணி இது மாதிரி எடுத்து பண்ணும்போது அந்த உப்புமா வந்து நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்கல பானையில் வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரையும் அந்த சூடும் இருக்கும். அதே சமயத்தில் ஒத்தாப்பில் உங்களுக்கு வந்து நல்லா வெந்தும் வந்துடும். நான் வந்து கொஞ்சம் குழவாக தான் பண்ணுவேன், எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ உப்புமா வந்து நல்லா வெந்து வந்துடுத்து. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஆடி கிருத்திகையோட இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செவ்வாழை பாயசமாக இருக்கட்டும், வெந்தயக்கீரை சாம்பார் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.